உக்ரைன் மேல மறுபடியும் ரஷ்யா வந்து ஒரு பெரிய தாக்குதலை முன் வச்சிருக்காங்க. ஏற்கனவே ஜெலன்ஸ்கி என்ன சொல்லியிருந்தாருன்னா, எங்க மேல ஒரு பெரிய தாக்குதல் நடத்த போறாங்க அப்படிங்கிற யோசனைகள் இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரியே மார்ச் 24 இன்னைக்கு காலையில வந்து ஒரு மிகப்பெரிய தாக்குதலை வந்து உக்ரைன் மேல முன் வச்சிருக்காங்க ரஷ்யா. ஸோ இவங்க வந்து மிசைல்ஸ் வச்சும் அதுக்கப்புறம் ஏவுகணைகள் வச்சும் வந்து நிறைய தாக்குதல்களை தொடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. போல்டாவா அப்படிங்கிற இடத்துல தான் இந்த தாக்குதலானது நடத்தப்பட்டிருக்கான். இந்த இடத்துல வந்து ஒரு ஹோட்டலும் நிறைய வீடுகளும் தாக்கி அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி உக்ரைன் தரப்புல இருந்து சொல்லப்படுது. இதுல 2 பேர் இந்த தாக்குதல்னால உயிரிழந்திருக்காங்கன்னும் நிறைய பேர் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே பல கட்டிடங்கள் வந்து உருகுலைந்து அது கட்டிடமா அது என்னவா இருந்ததுன்னு கூட தெரியாத அளவுக்கு சிதைச்சிட்டாங்க அப்படிங்கிறதா உக்ரைன் முன்வைக்கிற முக்கியமான விஷயமா இருக்கு. ஸோ இவ்வளோ விஷயங்களை வச்சிருந்தோம் மறுபடியும் தாக்குதல் அப்படின்னு சொல்லி தொடுக்கும் போது 5 வருஷத்தையும் தாண்டி இந்த போரானது தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. இன்னும் மிகப்பெரிய தாக்குதலை வந்து ரஷ்யா வந்து கொடுக்க போறாங்க உக்ரைனுக்கு அப்படின்னு சொல்லி பல நாடுகள் வந்து இன்னும் பயம் வச்சுட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் ஈரான் இஸ்ரேல் வந்து மாத்தி மாத்தி அடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அமெரிக்கா எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கே வரல. இவ்வளோ நாள்ல வந்து 3 வாரங்களா இந்த போர் போயிட்டு இருக்கு. 5 வருஷமா அந்த போர் போயிட்டு இருக்கு. ஒரு வழியா வந்து இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி மக்கள்லாம் எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க போர் புரிஞ்சுக்கிறத தாண்டி மக்களுக்கு இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுதுங்கிறத வந்து கொஞ்சம் கூட யாருமே யோசிக்காம இருக்காங்க அப்படிங்கிறது மக்களோட மிகப்பெரிய வருத்தமா இருக்கு.